இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 20 முதல் 24 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவர் கொராசின் நகருக்கும் பெத்சாய்தா நகருக்கும் ஐயோ கேடு என்று சொல்லி கண்டனம் செய்வதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் உங்களிடத்தில் செய்யப்பட்ட செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறி இருப்பர் என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதிர்க்கிறார்? கொராசின் நகரையும் பெத்சாய்தா நகரையும் அவர் கண்டனம் செய்வதையும் தீர் சீதோனை அவர் உயர்த்தி பேசுவதையும் நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு இது எவ்வாறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் எடுத்துரைக்கப்பட்டதோ அதே நிலையைத்தான் இன்றைய நாளிலும் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து கொராசின் நகரிலும் பெத்சாய்தா நகரிலும், குறிப்பாக கடவுளின் மக்கள் வாழ்கிற பகுதியில் அவர் இறை வார்த்தைகளை கொடுத்த பொழுது அது அங்குள்ள மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, மாறாக நிராகரிக்கப்பட்டது. இதன் நிமித்தம் மனம் மாறாத ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களிடத்தில் செய்யப்பட்ட இந்த செயல்கள் பிற இனத்து மக்கள் வாழ்கிற தீர் சீதோன் பகுதிகளில் செய்யப்பட்டிருக்குமே ஆயின் அதனுடைய பலன் வேறாக இருந்திருக்கும், அதனுடைய பயன் வேறாக இருந்திருக்கும் என்று அவர் எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலும் கூட ஏராளமான ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் மத்தியில், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று கூறப்படுகிறவர்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விதைக்க முற்படுகிற பொழுது அதை அநேகர் உதாசீனப்படுத்துவதையும் அதை அநேகர் ஒதுக்கி தள்ளுவதையும் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரை அறியாத பிற இனத்து மக்களுக்கு அந்த வார்த்தை கொடுக்கப்படுகிற பொழுது அவர்கள் அந்த வார்த்தையை கேட்கிற விதமும், அந்த வார்த்தையை அவர்கள் வரவேற்கிற விதமும், அந்த வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற விதமும், அந்த வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிற விதமும் அற்புதமானது, அதிசயமானது, ஆச்சரியமானது. ஆக இன்றைய நாளிலும் நற்செய்தி சொல்லுகிறபடி கொராசின் பெத்சாய்தா நகரில் உள்ள மக்களை விட தீர் சீதோன் பகுதியில் உள்ள மக்கள் ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக காணப்படுவது போல இன்றைய நாட்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவர்கள் என்கிற அந்த பட்டியலை விட பிற இனத்து மக்கள் என்று சொல்லப்படுகிற ஆண்டவரை அறியாத மக்கள் எவ்வளவோ மேலான நிலையில் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் செய்யாத செயலை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஏராளமான பிற இனத்து மக்கள் தீவிரமாகவும் வைராக்கியமாகவும் செய்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த எச்சரிப்பை நாம் நன்கு புரிந்து கொண்டு ஆண்டவருடைய வேலைகளை செய்கிற அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நாம் முழு முயற்சி செய்வோம். அல்லாத பட்சத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து அவருடைய கோபத்திற்கும் எரிச்சலுக்கும் உள்ளாவோம் என்பது அதிக நிச்சயமான ஒன்று. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.